இஸ்லாமிய வாக்குகள் சீர்காழி முதல் பாபநாச வரை இந்த டெல்டா பகுதியில் இந்த வாக்குகளை வந்து இந்த முறை யாருக்கு தப்பான வழியில் காசு சேர்க்குறோமோ அப்போ அதை காப்பாற்றி கொள்வதற்காக கொள்கைகளை தியாகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதுபோன்று இன்னைக்கு அனைத்து இந்திய அதிமுக வந்து இப்போ பிஜேபியோடு கூட்டு சேர்ந்து நிற்கிறார். சிறிய அமைப்புகள் கட்சிகளுடைய அழிப்பதற்குரிய பணிகளை செய்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய பாசிச சிந்தனை. ஏன் ஜனத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவதே ஒரு பாசிசம். யாராக இருந்தாலும் சரி, நம்ம திமுகவை ஆதரிக்கணும், அதுக்காக இந்த பாசிசத்தை ஆதரிக்க முடியுமா? அவங்ககிட்ட இருக்கிற ஆட்கள் பூராமே அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரியான ஆட்கள் இல்லை. இங்கே போனால் இவர் காசு கொடுக்கணும், அங்கே போனால் அவர் காசு கொடுக்கணும் அங்கிற மெத்தடில் யார் காசு அரிசி பத்துறாங்களோ அவங்க பேரில் நிற்கணும்னு சொல்லி நிற்கிறாங்க. விஜய் வந்து கிறித்துவர் வாக்குகள் அதே போல் இஸ்லாமியர் வாக்குகள் உள்ளிட்டவற்றை இந்த முறை வந்து கணிசமாக தன் பக்கம் ஈர்ப்பாருன்னு சொல்கிறாங்க. அதாவது கிறித்தவ வாக்குகளை ஒரு கணிசமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தலித் வாக்குகள் வந்து அவர் இருக்கிறாரு. முஸ்லீம் வாக்குகளில் வந்து அமெரிக்காவை வந்து அழிப்பதற்காகவே அவர் ஆதோர்ஜனா வச்சிருக்காரு. ரொம்ப அதிக பிரசங்கித்தனம், இந்த காசு திமுரு, அதையெல்லாம் அவர் வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. திருவிழாக்களில் கூத்து கட்டுவாங்கல்ல, அது மாதிரி கூத்து கட்டுற மாதிரி தான் ஒவ்வொரு தலைவர்களும் கூத்து கட்டி கொண்டு தெரிகிறார்கள். அதில் விஜயினுடைய பாத்திரத்தை ஏற்றுட்டு அவர் அங்கே கூத்து கட்டிட்டு தர்றாரு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் விறுவிறுப்பான கேள்விகளுக்கு வித்தியாசமாக பதிலளிக்க இணைந்திருக்கிறார் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஹைதர் அலி அவர்கள். வணக்கம் ஐயா. வாழ்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இஸ்லாமிய வாக்குகள் யாருக்கு? தமிழ்நாடு முழுவதும் வந்து இஸ்லாமியோட இளைஞர்களிடம் மத்தியில் உங்களுக்கு ஒரு தனி அடையாளத்திலமும், அதே போல் இஸ்லாமிய மக்களிடமும் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி அவர்களுக்கு ஒரு தனித்த ஒரு வரவேற்பு இன்று வரை இருப்பதை காண முடிகிறது, உணர முடிகிறது. நீங்கள் போட்டியிட்ட, அதாவது பார்த்தீங்கன்னா 2014 நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட மயிலாடுதுறை தொகுதியில் இஸ்லாமியர்கள், முதலில் வன்னியர்கள், அடுத்தது இஸ்லாமியர்கள், அதுக்கு அடுத்ததாக தலித்துகள், அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு சமூகமும் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களும் வன்னியர்களும் நிறைந்த தொகுதிகள், அதாவது பார்த்திங்கன்னா சீர்காழியில் ஆரம்பித்து பாபநாசம் வரைக்கும். இதில் குத்தாலம் தொகுதி மறுசீரமைப்பினால வந்து அது வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கான பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட்டு விட்டது. இப்போ அது எடுத்ததுனால குத்தாலம் கல்யாணம் அவர்கள் வந்து தொகுதி இல்லாமல் இன்று வரை சட்டப்பேரவை உறுப்பினராக அவரால் மீண்டும் ஆக முடியல. அவர் மயிலாடுதுறை அந்தமாரி தான் வந்து இதுவரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தாரு. வேறு விதமான அரசியல், அது இன்றைக்கி வந்து பொதுக்குழு நடந்தால் அவர் தான் முதல்ல பேசுவார். அது தனி ஒரு விஷயம். அது இஸ்லாமிய வாக்குகள் சீர்காழி முதல் பாபநாசம் வரை இந்த டெல்டா பகுதிகளில் இந்த வாக்குகளை வந்து இந்த முறை யாருக்கு? ஒவ்வொரு தொகுதியாக அதை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பாபநாசம் தொகுதியை முதல்ல தமிழ்நாடு முழுவதும் பார்ப்போம். இன்னைக்கு வந்து எந்த அணிகள் இருக்கிறார்கள் பார்க்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் அது சார்ந்த கட்சிகளும் ஒரு அணி, திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து முஸ்லீம் அமைப்புகளும் சேர்ந்து ஒரு அணி. சீமான் தனியாக இருக்கிறார். அதே போல் இப்போ வந்திருக்கிற விஜய் அவர் ஒரு தனி ஆவர்த்தனம் பண்ணுகிறார். தனையனிடத்தில் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு இழந்து நிற்கிற ஐயா மருத்துவர் ஐயா அவர்களும், அதேபோல் அதிமுகவை ஒரு இடத்திலே கொடுத்து விட்டு யார் கொடுத்தாரோ அவர்களையும் தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கி அடையாளப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய சசிகலாவும் இணைந்து அவர்கள் ஒரு அணி. அது இல்லாமல் வேல்முருகன் தலைமையில் ஒரு அணி உருவாகி கொண்டிருப்பதாக 234 தொகுதியில் வேட்பாளர்கள் போட்டியிடவர்கள் அறிவித்து விட்டாங்க. தேசிய லீக்கு கட்சிக்கு பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகள், அதே போல் வந்து அதில் 50க்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகளும் இடம்பெற்றிருப்பதாக சிறு சிறு அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது. அப்படி நாம் வந்து இப்போ பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிஜேபி அங்கம் வைக்கிற அணி. அப்போ பிஜேபி அங்கம் வைக்கிற அணி வந்து அனைத்து இந்திய அதிமுக. பாராளுமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடியார் நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும்
சட்டமன்றத்திலையும் நாங்கள் பிஜேபியோடு சேர மாட்டோம் என்கிற உத்தரவாதத்தை எல்லாம் தந்த பிறகுதான் என்னை போன்றவர்கள் ஆதரித்தோம். அப்போ கூட அவர்கிட்ட தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, எங்களுடைய அடையாளத்தை அவங்க அழிச்சிருவாங்க, அதுக்கு தான் பயந்துட்டு நாங்கள் முதல்ல பிஜேபி விட்டு வெளியே வந்தோம், அதிமுகவையே காணாக்கிடுவாங்க, அது பல வரலாறுகள் இருக்குதுன்னு சொல்லி அவரே சொன்னார். ஆனாலும் புத்திர பாக்கியம் மனிதனுக்கு வந்து கொள்கை தத்துவங்கிறத விட இந்த எப்போ நம்ம வந்து தப்பான வழியில் காசு சேர்க்குறோமோ அப்போ அதை காப்பாற்றி கொள்வதற்காக கொள்கைகளை தியாகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதுபோன்று இன்றைக்கி அனைத்து இந்திய அதிமுக வந்து சிலருடைய லாபத்திற்காக, சிலர் சம்பாதித்து வைத்திருக்கிறதை தொடர்ந்து கைகளிலே வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்போ பிஜேபியோடு கூட்டு சேர்ந்து இருக்கிறார்கள். பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் வந்து ஒரு மதக்கலவரத்தை உண்டாக்குவார்கள். மற்ற பகுதியில் இருக்கிற மாதிரியாக தமிழர்களுக்குள் பிளவுகளை உண்டாக்கி விடுவார்கள். இல்லை 2001 திமுக அணியில் பாஜக இருந்த பொழுது இது போன்று பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆனால் அப்பொழுது அது போன்று இல்லையே. அதாவது அந்த நேரத்திலும் கூட வந்து முஸ்லீம்கள் வந்து திமுகவை ஆதரிக்கலை. நீங்கள் எல்லாம் கவனிக்கணும். சில ஓட்டுக்காகவும் காசுக்காகவும் உள்ள சில பேர் வந்து அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்களே தவிர, ஆனால் திமுகவுடைய நீண்ட நாள் இஸ்லாமியோட வாக்குகள் இருக்குல்ல, அது எங்கேயுமே போகல. இல்லை இல்லை, அந்த முறை தான் மாறுது. அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கும் மாறுது. நாங்கள் வந்து அப்போ தான் தமுமுக வச்சுருந்தோம். எங்களுடைய ப்ரெஷரில் தான் கலைஞரிடத்தில் ரொம்ப நட்போடு இருந்தார். தேசிய லீக்கினுடைய தலைவராக மரியாதைக்குரிய மறைந்த லத்தீப் சாஹிப் அவர்கள். அப்போ லத்தீப் சாஹிப் அவர்கள் வந்து அதை விட்டு வெளியே வர்றார். வெளியே வந்து பாராளுமன்ற தேர்தலில் தென் சென்னையில் அவர் போட்டியிடுறார். யாருக்கு எதிராக? முரசொலி மாறனுக்கு எதிராக அவரே போட்டியிடுறார். அப்போ அவர் திமுக அணியிலேருந்து வந்துடுறார். ஆகவே திமுக அணியிலேருந்து அவங்க வெளியே வந்த பிறகு ஒட்டுமொத்த சமூகமும் வந்து அங்கேருந்து வந்துருச்சு. கட்சியில் உள்ள அண்ணா திமுகவில் முஸ்லீம் இருப்பான், திமுகவில் இருக்கிற முஸ்லீம் இருப்பான், அது வேறு. அந்த வாக்குகள் தான் நான் கேட்டேன். அந்த வாக்குகள் வந்து எப்போவுமே அவன் கூட இருப்பானே தவிர போடும் பொழுது கொஞ்சம் யோசனை பண்ணி தான் போடுவான். இது நமக்கு எதிரானது இல்லைன்னு சொல்லிட்டு போடுவான். சிலர் அப்படி யோசனை பண்ணாமலேயும் அவங்களுடைய அணிக்காகவும் நிற்பார்கள். அப்படி அந்த முறையிலையும் முஸ்லீம்களுடைய வாக்குகளை வந்து அவங்க பெற முடியலை. அது ஜெயலலிதா அவர்களுக்கு தான் அந்த நேரத்தில் அவங்க கெயின் பண்ணாங்க ஆச்சுங்களா. அப்போ எதிரி யாருன்னு பார்க்கணும். 2 பேர் தான் வலிமையாக நிற்கிறாங்க. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. இப்போ நீங்கள் வேறு யாருக்கு போட்டாலும் இவங்க சரியில்லைன்னு சொல்லி இன்னொருத்தருக்கு போட்டீங்க, நோட்டாவுக்கு போடுற மாதிரி தான். இப்போ திமுக கூட்டணியில் இஸ்லாமிய அமைப்புகளை வாங்கியிருக்கிற தொகுதியெல்லாம் அது வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கார். சிதம்பரத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சி அவர் தமிழ் அன்சாரி போட்டிடுறாரு. எஸ்டிபிஐ வந்து நன்னிலத்தில் போட்டிடுறாங்க. அதுமாதிரி பாபநாசத்தில் மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக், பாபநாசத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டிடுறாங்க. மணப்பறையில் மனிதநேய மக்கள் கட்சி போட்டிடுறாங்க. நாகப்பட்டினத்தில் மனிதநேய மக்கள் கட்சி போட்டிடுறாங்க. கடந்த முறை வந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ஆளுநர் போட்டிட்டா, இந்த முறை விடுதலை சிறுத்தையில் வந்து அவருக்கு வந்து சீட்டு வந்து பல்வேறு காரணங்களுக்காக அந்த சீட்டு வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். அதை மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாற்றி கொடுத்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை போட்டுருக்காங்க. அது பண்ருட்டியில் வந்து ஒரு அப்துல் ரஹ்மான் போட்டிடுறாரு. அது இப்போ இது போன்ற அந்த இஸ்லாமிய வேட்பாளர்கள் நிற்கிற தொகுதிகளில் எஸ்டிபிஐ நிற்கிற நன்னிலம், சிதம்பரம், இதெல்லாம் வெற்றி வாய்ப்பு எப்படி சாத்தியக்கூறு? நான் வந்து சர்வே பண்ண வகையில் எல்லா தொகுதிகளுமே முஸ்லீம்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. நன்னில தொகுதிகளெல்லாம் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிதம்பரத்தில் வந்து போன முறை வந்து சிதம்பரத்தில் வந்து முஸ்லீம் லீக் நின்றுச்சு, ஒரு பிரபலமில்லாத வேட்பாளர். ஆனால் இன்றைக்கு தமிழ் அன்சாரி வந்து நாகையினுடைய எம்எல்ஏவாக இருந்தவர், இளைஞர்கள் மத்தியில் நல்ல பிரபலமானவர். அவர் போய் நிற்கிறாரு. அங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு வேட்பாளர். அதனால் அங்கே முஸ்லீம் ஓட்டு மட்டுமல்ல, அது முஸ்லீம் அல்லாதவருடைய ஓட்டுகளையும் வெல்லக்கூடிய வல்லமை வந்து தமிழ் அன்சாரிக்கு இருக்கிறது. இப்போ காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் லால்பேட்டை போன்ற அது இல்லை, இங்கே வந்து பரங்கிப்பேட்டை வருது. ஆனால் இங்கே லால்பேட்டை, காட்டுமன்னார் லால்பேட்டை அது வந்து இப்போ கொஞ்சம் வந்து அதிகமான இஸ்லாமிய வாக்குகள் நிறைந்த ஒரு தொகுதி. அது தலித் தொகுதி. ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து பரங்கிப்பேட்டையில் வந்து இஸ்லாமிய வாக்குகள் இருக்கு இல்லை, அந்த அளவுக்கு இல்லை.
அப்போ சிதம்பரத்தில் முஸ்லீம் இருக்காங்க, பரங்கிப்பேட்டையில் இருக்கிறாங்க, பின்னத்தூர் அது மாதிரியான பகுதிகளில் இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் ஓட்டுகளை மட்டுமல்ல, திமுக ஓட்டு இருக்குது, பொதுவான ஓட்டு இருக்குது, அன்சாரிக்கு வந்து ஒரு பொதுவான அடையாளமும் இருக்குது. அதனால் சிதம்பரம் தொகுதியில் வந்து அவர் கண்டிப்பாக வெல்றார். அது திமுகவும் கடுமையாக அவருக்கு வந்து வேலை செய்யுது. அதே மாதிரி நன்னிலம் தொகுதியிலையும் அவங்க வந்து கடுமையாக வேலை செய்கிறதாக எனக்கு தகவல் கிடச்சிருக்குது. மணப்பாறை, நாகப்பட்டினம், பாபநாசம் அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு. மணப்பாறையில் வந்து ஒரு வெளியூர் வேட்பாளர் அப்படின்ட்டு அந்த ஒரு பேச்சு. வெளியூர் வேட்பாளர்னு போனடவே நின்ன வேட்பாளர் தானே. நின்ன வேட்பாளர் தான். அது இந்த முறை கொஞ்சம் அதிகமாக எதிரொலிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சென்ற முறை அவர் வெளியூர் வேட்பாளர், அதுவும் அறிமுகம் இல்லாத வேட்பாளர் சென்ற முறை. ஆமாம், ஒரு பெரிய அன்சாரி அளவுக்கு பிரபலமானவர் இல்லை அவர், வச்சுங்களா. அறிமுகம் இல்லாத வேட்பாளர் சென்ற முறை. இப்போ அந்த மக்களுக்கு அறிமுகமான வேட்பாளர் தானே. இப்போ அதே தொகுதியில் அவங்க போட்டி போடுறாங்கன்னா, அப்போ நாங்கள் வேலை செஞ்சுருக்கிறோம், அந்த மக்களிடத்தில் வந்து பணிகள் ஆற்றியிருக்கிறோம், அதனால வெற்றி அடைய முடியுங்கிற நம்பிக்கையில் தான் இங்கே போட்டி இவங்களே கேட்டாங்க. அது மணப்பாறையும் பாபநாசமும் உங்களே கேட்டாங்க, கேட்டு தான் வாங்கியிருக்காங்க. அப்போ கேட்டு வாங்கியிருக்காங்கனாலே ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தால் தானே வாங்குவாங்க. நிச்சயமா. மணப்பாறையும் நாகையும் அந்த பாபநாசத்துக்கு பதில் நாகையும் வாங்கியிருக்காங்க. ஆமாம், பாபநாசம் இந்த மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக அவங்களும் கேட்டனால அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆடுதுறை ஷாஜகானுக்கு போட்டியிருக்காரு. ஆமாம், அவர் ஏற்கனவே வந்து அவர் பார்லிமெண்ட் பூம்புகாரில் ஒரு முறை வந்து முயற்சி பண்ணார். போன முறை அவர் போட்டி போட்டார். அதே போல் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் போன முறை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். ஆமாம், 3 தொகுதிகளில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து கடந்த முறை வந்து தோல்வியை தான் தழுவிந்தாங்க. இந்த முறை அந்த 3 தொகுதிக்கு பதிலாக 2 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து திமுகவுடைய செயல் வந்து உண்மையிலேயே கண்டிக்கப்பட வேண்டியது. தொகுதியை குறைச்சது. அதாவது முஸ்லீம் லீக்குக்கு வந்து அவங்க சொன்ன காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் முஸ்லீம் லீக்கு உதயசூரியன் சின்னத்தில் இல்லைங்க, 3 வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொன்னதாக தகவல், செவிவழி செய்தி. சின்னம் வந்து ஏணி சின்னமாக இருக்கிறதுனால கஷ்டம், அதனால் 2 சீட்டு வாங்கிக்கிறங்க. இதுவே தப்பு. அதாவது இந்த பெரிய கட்சிகளெல்லாம், அது திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்னென்னா சிறிய அமைப்புகள் கட்சிகளுடைய அழிப்பதற்குரிய பணிகளை செய்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய பாசிச சிந்தனை. ஏன் சின்னத்தில் நெல் அப்படின்னு சொல்லுவதே ஒரு பாசிசம். யாராக இருந்தாலும் சரி, இப்போ திமுகவை ஆதரிக்கணும், அதுக்காக இந்த பாசிசத்தை ஆதரிக்க முடியுமா? ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவங்கவுங்க விருப்பப்பட்ட சின்னத்தில் நின்றுக்கலாம். அதில் எந்த இல்லை, அது அப்படி இல்லையா. அவங்க யார் யார் எப்படி நிற்கிறாங்க சின்னத்தில் என்ன. அதாவது நீங்கள் விருப்பப்பட்ட சின்னம்னா சுயேட்சை சின்னத்தில் அவர் சொல்லலை. அவங்ககிட்ட இருக்கிற ஆட்கள் பூராவுமே அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரியான ஆட்கள் இல்லை. இங்கே போனால் இவர் காசு கொடுக்கணும், அங்கே போனால் அவர் காசு கொடுக்கணும் அங்கிற மெத்தடில் யார் காசு அதிகமாக தர்றாங்களோ அவங்க பேரில் நிற்கணும்னு சொல்லி நிற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் அந்த நடைமுறை, அதே போல் பிரச்சாரங்கள், இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயனுடைய பிரச்சாரம் இன்றைக்கி திருச்சியில் வந்து அவர் பிரச்சாரம் பண்ண அந்த முறை, அது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை விட இந்த இன்று நடந்த பிரச்சாரம் வந்து கூடுதலாக கவனிக்கப்பட்டு முதலாக அவர் வந்து எம்ஜிஆர் சிலைக்கு மாலையை அணிவித்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனமாக கவனிக்கணும். இது தேர்தல் காலங்களில் வந்து இது ஒரு கூத்து கட்டுற மாதிரி தான். திருவிழாக்களில் கூத்து கட்டுவாங்கள்ல, அது மாதிரி கூத்து கட்டுற மாதிரி தான் ஒவ்வொரு தலைவர்களும் கூத்து கட்டி கொண்டு திரிகிறார்கள். அதில் விஜயனுடைய பாத்திரத்தை ஏற்றுட்டு அவர் அங்கே கூத்து கட்டிட்டு தர்றார். விஜயை பொறுத்தவரை தத்துவார்த்த அரசியல் அவர் பேசுகிறாரா, நடப்பு பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாரா, எழுதி கொடுத்ததை இப்போ மனப்பாடம் பண்ணி எங்க எம்ஜிஆர் வந்து 1967க்கு முன்னாலேயே அரசியல் இருக்காரு. 67ல் நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு, காங்கிரஸ்ல இருக்காரு. ஆமா, அவர் அரசியல் தெரிந்தவர், அரசியல் இருந்து வர்றாரு ஆச்சுங்களா. அப்போ அவரை போய் நீங்கள் ஒப்பிட முடியாது. நீங்கள் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறது வந்து மக்களை காப்பாடு என்பதுக்கு வந்திருக்கீங்களா? நான் கேட்குறேன், இப்போ எம்ஜிஆர் மக்களோடு இருந்தது எப்படி, விஜயகாந்த் மக்களோடு இருந்தது எப்படி, நீங்கள் மக்களோடு இருந்தது எப்படி, நீங்கள் எப்போ நீங்கள் மக்களோடு இருக்க ஆரம்பிச்சிங்க? மக்களுக்காக எதாவது செஞ்சீங்களா? நான் நடிகர்களிலேயே நான் சல்யூட் வைப்பேன் சூர்யாவுக்கு. ஏன்? இந்த மக்களினுடைய, ஏழை எளிய மக்களினுடைய கல்வி கண்ணை திறக்குவதற்கு
ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி இந்த வேலையை யார் செய்தால் ஒழுங்காக செய்வார்கள் என்பதை ஆய்வு செய்து பேராசிரியர் கல்யாணி போன்றவர்களை அந்த ட்ரஸ்ட்டில் உட்கார வச்சு அந்த வாழ்நாள் முழுவதும் பேராசிரியர் கல்யாணி அவர்கள் மலைஜாதி மக்களுக்காக உழைத்தவர், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக உழைத்தவர். அவர் மீது கூட தீண்டாமை வழக்கெல்லாம் போட்டாங்க. அந்த மக்களுக்காகவே உழைச்சவர். அவரை போன்றவர்களை அதை வச்சு சூர்யா வந்து இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு பல கல்வியாளர்களையும் மாணவர்களையும் ஏழை குழந்தைகளையும் உண்டாக்கி இருக்கிறார். ஆச்சா, இவர் என்ன செஞ்சார்? தேர்தல் அறிவித்த பிறகு தான், தேர்தலில் இவர் நிற்க போகிறேன்னு சொன்ன பிறகு தான் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்க ஆரம்பித்தார். உண்டா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து எப்போவுமே நீங்கள் இந்த பாத்திரத்தை நாங்கள் ஏற்கப் போகிறோம் என்பதற்காக செய்கிறது எப்படி, அவர்கள் செய்வது எப்படி? அவர் தம்பி கார்த்திக் வந்து விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் கவனம் செலுத்துறாரு. இல்லை, அவர் ஜனநாயக முறையில் வந்து களம் காணுவதில் வந்து அது எதிர்ப்பது என்பது எப்படி களம், அதாவது ஒருத்தர் ஜனநாயக முறையில் களம் காண்பதெல்லாம் தப்பில்லை சார். நீங்களே ஏற்கனவே ஜனநாயக முறையில் போட்டியிட்டவர் தான் நீங்கள். அதெல்லாம் யாரும் போட்டியிடலாம், யாரும் வரலாம். ஆனால் அவர்களை பகுத்து பார்ப்பது நம்முடைய கடமையா இல்லையா? அது வந்து ஆய்வு பண்ண வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. அவர் வந்து எப்போ வந்து மக்களுக்காகன்னு வந்து வர்றாரு, மக்களுக்காக அவரோடு தான் சில முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஆச்சுங்களா? இன்னொன்று சொல்கிறாங்க, அப்போ வந்து மீண்டும் 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 சொல்கிற விஷயம் என்னென்னா, விஜய் வந்து கிறித்துவர் வாக்குகள் அதே போல் இஸ்லாமியர் வாக்குகள் உள்ளிட்டவற்றை இந்த முறை வந்து கணிசமாக தன் பக்கம் ஈர்ப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிறித்தவ வாக்குகளை ஒரு கணிசமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தலித் வாக்குகள் வந்து அவர் ஈர்க்கிறாரு. முஸ்லீம் வாக்குகளில் வந்து கொஞ்சம் இளைஞர்கள் உடைய வாக்குகள் கொஞ்சம் அவர் ஈர்க்கப்படுறதாகத்தான் நானே அறிகிறேன். விவரம் தெரியாத இளைஞர்கள் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது, பொது வாழ்க்கையில் இந்த நண்பர்கள் அப்படி இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் ரொம்ப இப்போ கிறித்தவர்களிடத்திலையும் தலித் இடத்தில் இருக்கிற அளவுக்கு இல்லாமல் ரொம்ப குறைவாக. இப்போ இஸ்லாம் மார்க்கத்தில் பற்று கொண்டவர்கள் பெரியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாள் உறவை வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து விரும்புவாங்க. அதை வந்து ஏக்கமாக இருந்தால் சரி தான், அதே போல் வந்து பல்வேறு சமூக கட்டமைப்பாக இருந்தால் சரி தான், அரசியலாக இருந்தார்களோ அது வந்து அந்த உறவு வந்து நீண்ட நாட்களாக நம்ம தொடரணும். அது வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக உறவு இல்லைங்களா, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக வந்து நீங்களும் அது போல் திமுகவோட இருந்தீங்க, அதிமுகவில் வந்து 2011 இருந்தீங்க. அது மாதிரி 2001 வந்து திமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பொழுது அதே போல் எதிர்மறை நிலைப்பாடை எடுத்தீங்க. இல்லை, நாங்கள் வந்து தமுமுகவாக இருக்கும் பொழுது அம்மையாருக்கும் ஆதரித்தோம், திமுகவையும் ஆதரித்தோம். 2006 திமுக ஆதரித்தோம். 2007 தான் தமுக வந்து மாமகங்கிற ஒரு லேபிள் அரசியலுக்கு வருது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2006 திமுக ஆதரித்தோம். அந்த ஆதரித்து 2006 ஆதரித்த பிறகு தான் 2007 கூட நான் வக்ஃப் போர்டு சேர்மனாக கூட அந்த காலத்தில் இருந்தோம். அப்போ திமுக அது அப்போ இருப்பது வந்து தமுமுகவினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் 2006 தேர்தல் நேரத்தில் சில கோரிக்கைகளை கலைஞரிடத்தில் வைத்தோம். அந்த கோரிக்கைகளை கலைஞர்கள் நிறைவேற்றி தந்தார்கள். அதில் தான் இடஒதுக்கீடு 3.5 விழுக்காடு எங்களுக்கு இடஒதுக்கீடு தந்தது. அதன் அடிப்படையில் தான் கலைஞர் தான் தந்தார். ஆச்சுங்களா? அப்போ மாறி மாறி திமுகவிலேருந்து ஓட்டை வந்து அதிமுகவுக்கு மடைமாற்றம் செய்ததே நாங்கள் தான். அப்போ அது வந்து ஒரு கட்சிகளினுடைய அடிமைகள் இல்லை. அன்றைக்கு உள்ள சூழலில் இந்த கட்சியை ஆதரிக்கலாமா? ஆதரிக்கலாம். கலைஞர் வந்து பிஜேபியோடு இருக்கும் பொழுது நாங்கள் ஆதரிக்கலை. ஆனால் அதுக்காக வந்து இப்போ அதே மாதிரி பிஜேபியோடு அதிமுக இருக்கும் பொழுது எப்படி ஆதரிக்க முடியும்? இப்போ நீங்கள் விஜய் எடுத்துக்கிட்டோம்னா, விஜய் களத்துக்கு இப்போ தான் வந்திருக்காரு. அவருடைய ஆக்டிவிட்டீஸ், அவருடைய செயல்பாடுகள் வந்து இன்னும் திருப்திகரமாக இல்லை. எங்களை போன்ற ஒரு பார்க்கும்போது அவரிடத்துல வந்து இன்னும் ஒரு மெச்சூரிட்டி வரலை, இன்னும் திருப்திகரமாக இல்லை. இந்த உங்களுக்கு வந்து தாவேக்காவை வந்து அழிப்பதற்காகவே அவர் ஆதோர்ஜுனா வச்சுருக்கார். ரொம்ப அதிக பிரசங்கித்தனம், அந்த காசு திமுரு, அதையெல்லாம் அவர் வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கார். ஆச்சுங்களா? இப்போ மெச்சூரிட்டியான ஆட்கள் வேறு இல்லை, இங்கே இல்லை. இப்போ போனார் செங்கோட்டையன், போன நேரத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. இப்போ ஒன்றும் செங்கோட்டையன் பேச்சே காணாம்.
நாஞ்சில் சம்பத்து போனார். நாஞ்சில் சம்பத்தினுடைய சூழ்நிலை வேற. அவர் பேச்சு வியாபாரி. ஆனால் காட்டாறு போல் வந்து கூட்டம் போகுதில்ல, நம்ம அதையே வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. அதெல்லாம் குறைச்சி மதிப்பிட முடியாது. ம், கலைஞரே சொல்லுவார், கூட்டம் நமக்கு கூடுகிறது, ஆனால் ஓட்டு தான் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி கலைஞரே சொல்லுவார். கலைஞருடைய பேச்சு கவர்ந்து மக்கள் அன்றைக்கி பார்த்தாங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. இல்லை, அவருக்கு அவர் போகிற வேகம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு சேதாரத்தை ஏற்படுத்துவார், அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே பார்க்கப்படுது. ஜென்சி கிட்ஸ் என்கிற இன்னைக்கு பேசப்படுற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அது இஸ்லாமிய மார்க்கத்தையும் இருக்கிறாங்கல்ல, நம்ம அவங்களுடைய அது நான் மறுக்கலை. நான் வந்து முழுமையாக இல்லைன்னெலாம் நான் மறுக்கலை. அங்கேயும் இருக்கிறார்கள் விவரம் தெரியாதவர்கள், அங்கே இருக்கிறாங்க. ஆனால் நாளடைவில் அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ அந்த அந்த ஒரு ஷோர்ஸாக ஒரு போகிற கூட்டத்தில் எல்லோரும் தான் அடிச்சுக்கிட்டு போவோம், அது மாதிரி. ஆனால் வந்து உங்களுக்கு ஓட்டாக்கக்கூடிய, அதாவது மக்களை வந்து அதை வந்து வாக்கை மாற்றுகிற அந்த டெக்னிக் இவங்கள்ட்ட இருக்குதா, இவங்களுக்கு தெரியுமா, இவங்க செய்வாங்களாங்கிற சந்தேகம் இருக்குது. ஒன்று பாருங்களேன், நீங்கள் வந்து விஜய் வந்து 2 இடத்துலையுமே ஜெயிக்கிறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது கூட திருச்சியில் ஜெயிக்க மாட்டான்னு சொல்கிறாங்க, தெரியல. ஆனால் பெரம்பலூர் ஜெயிச்சிருவாருங்கிறாங்க. ஆனால் ஏனைய மற்றவர்கள் வந்து அங்கங்கே அடையாளப்படுத்தக்கூடிய வேட்பாளர்கள், இப்போ அதிமுகவில் எம்ஜிஆருங்கிற பிம்பம்ங்கிற மாதிரி நீங்கள் விஜய் மட்டும் வச்சுட்டு விஜயனுடைய வேட்பாளர் இல்லை. எம்ஜிஆர் நிறுத்துகிற வேட்பாளர்கள் எல்லாமே அரசியலில் இருந்து ஆகணும். அதிமுக எம்ஜிஆர் ரசிகர் மன்றமே அன்னைக்கு அதிமுகவில் இருந்தவங்க, திமுகவில் இருந்தவங்க, அதனால் மக்களுக்கு அடையாளம் தெரியும். இப்போ இவங்க எல்லாமே புதியவர்கள். அதையும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேண்டிடேட் போட்டதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு முறைகேடுகள் அதெல்லாம் வெளியில் வருது. இல்லை, நீங்கள் இப்போ கேண்டிடேட்டே காலையில் போய் சேர்ந்து சாயந்தரம் கேண்டிடேட் வந்திருக்கிறாங்க. அல்ல, அது போன்ற வேட்பாளர்களை இது குற்றச்சாட்டு வர்றப்போ வந்து உடனடியாக மாற்றி அமைப்பது தான் வந்து ஒரு தலைமையுடைய பண்பு. இப்போ 2011 இப்போ ஜெயலலிதா வந்து வேட்பாளர் எல்லாருமே அறிவித்தார். நீங்களாம் என்ன பண்ணீங்க, நேராக வந்து விஜயகாந்தை நோக்கி போனீங்க, ஞாபகம் இருக்குங்களா? 2011 தேர்தலில் அப்போ வந்து விஜயகாந்த் அந்த கோயம்பேடு அலுவலகத்தில் வந்து நீங்கள் அதே போல் ஜவாஹிர்லால் அவர்கள் எல்லாரும் அவங்ககிட்ட போகலையே. 2011 நம்ம அதிமுகவில் இருந்தோம். அப்போ அதிமுகவில் தான், அதிமுக கூட்டணி இருந்தீங்க. ஆமாம், அதை தான் சொல்கிறேன். அதிமுக கூட்டணியில் அவங்க வந்து எல்லா வேட்பாளரையும் அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு சமரசம். அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர் மாற்றத்தில் பிரச்சனை. எப்போவுமே அது வந்து ஜெயலலிதா வந்து இல்லை, மறுபடியும் ஜெயலலிதா வந்து மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணுவாங்க, மாற்றுவாங்க. ஆமாம், மறுபரிசீலனை பண்ணாங்க. அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது போன்ற ஒரு மறுபரிசீலனை அந்த வேட்பாளர்களை வந்து நம்ம மீண்டும் வந்து ஒரு பண்ண போறாருன்னு ஒரு செய்தி இருக்குது. அதுதான், அதெல்லாம் செய்யணும்ல உங்களுக்கு. இப்போ அது பண்ண போறாருன்னு செய்தி இருக்குது. அவர் வந்து எந்த வேட்பாளர் எங்கேன்னு அது எல்லாமே உங்களுக்கு வந்து பல குளறுபடிகள். அவர் எல்லாத்தையும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாராவது நம்பி தான் ஆகணும். ஆனால் எல்லாருமே இப்போ அதிமுக இப்போ புதுசாக போனவன் காலைல சீட்டு இல்லைன்னு இங்கே சாயந்தரம் போகிறான், அங்கே அடுத்து அவனுக்கு அறிவிக்கப்படுதில்ல ஆச்சுங்களா? அப்போ முதல்ல உழைச்சிக்கிட்டு இருந்தவன், அவன் இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவன், இப்போ புதுசாக இப்போ முஸ்லீம் இயக்கத்தை சார்ந்தவர்கள் கூட நேற்றுக்கு போயிட்டு அடுத்த நாள் அவங்க சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. எங்களுக்கு சீட்டு வேணும்னா அந்த சீட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு தெரியுதுல்ல, எந்த சீட்டை வேணாலும் எடுத்து கொடுக்கறதுக்கு முடியுங்கிற மாதிரி தானே இருக்குது. இப்போ காயிதே மில்லத்து காலத்தில் இருந்த அந்த இஸ்லாமியருடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை இந்த அளவுக்கு குறைந்தது நினைத்து மீண்டும் ஏதாவது அதற்கான உயர்த்துவதற்கான முயற்சிகள் இருக்கு. அதாவது நீ எல்லாம் புரிஞ்சுக்கிறனும், முஸ்லீம் சமுதாயத்திற்கு எதிரிகள் யார் என்றால் முஸ்லீம் தலைவர்கள் தான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர சமுதாயத்திற்கு ஏதாவது செய்யணும்லாம் நினைக்கல. முதல்ல வந்து நான் இதில் மாறுபடுகிறேன். தமிழ்நாடு இப்படி எடுத்துக்கலாமா, இஸ்லாமிய தலைவர்கள் பிடியிலிருந்து இஸ்லாமிய மக்களை மீட்க வேண்டும் என்று சொல்ல வரீங்களா? இல்லை, அது இஸ்லாமிய தலைவர்கள் பின்னாடி பெரும்பாலும் இல்லை. ஆனாலும் அவங்க ஜெயிக்கிறாங்களே எப்படின்னா, முஸ்லீம் கேண்டிடேட் நிற்கிறாரு, அப்போ வேறு யாருக்கு நம்ம போடுறதுங்கிற அடிப்படையில் அவங்க போடுறாங்களே தவிர அவங்க பின்னாடி வந்து இப்போ முதலில் இருந்த மாதிரியான கூட்டங்கள் இப்போ இல்லை. இல்லை, அவங்க தொடர்ந்து வெற்றி பெறுறாங்களா? உங்களை தவிர பாக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா சார் வெற்றி பெறுவதனால ஒன்று வேண்டாம். இப்போ வந்து நான் சில தொகுதியை சொல்லலை,
ஒரு காங்கிரஸுக்கு வந்து ஒரு தொகுதி இருக்குது. அந்த தொகுதியில் வந்து அந்த வேட்பாளர் மீது கடுமையான குற்றச்சாட்டு, அவர் சரியாகவே பணியாற்றலைன்னு கடுமையான குற்றச்சாட்டு, இவ்வளவும் இருந்துச்சு. அந்த தொகுதியை திமுகவே எடுத்துக்கலாங்கிற அடிப்படையில் அவங்க எடுத்துக்க போகும்போது ராகுல் சொல்லி ஒரு 3 தொகுதியை வம்பு பண்ணி கேட்குறாங்க. மல்லிகார்ஜுன இவர் மூலியமாக கேட்குறாங்க, மாநிலத்தை அகில இந்திய தலைவர் மூலியமாக. அதில் அந்த தொகுதி ஒன்று. அந்த தொகுதியில் பாருங்க, அவர் தான் போட்டி போடுவார். பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதே எங்கன்னு என்னை நன்றிங்க ஐயா. இந்த தேர்தல் நேரத்தில் மக்களிடத்தில் என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பளித்த உங்கள் நிறுவனத்திற்கும் தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மிக்க நன்றிங்க.